வா. நீங்க டோர் திறந்து விடுமா? எஸ். உங்களுக்கு ஆசை மந்தி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலா ஒரு மந்தி கடைக்கு வந்துட்டோம். சிக்கன் மந்திங்க நான் புதுசா வீட்டுல சிக்கன் ஜல்லிக்கட்டு மந்தி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சிக்கன், மட்டன், ஃபிஷ். நம்ம வந்து மட்டன் அண்ட் ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். ஓகே, முக்கியமா உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் ட்ரை பண்ணிட்டு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணுவோம். இங்க பாருங்க. இந்த ட்ரெஸ் வந்து எதுக்கு நீங்க ஹோட்டல் போட்டு வந்திருக்குன்னு யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். லைட் போட்டுட்டாங்க. ஆமா, இந்த ட்ரெஸ் நான் இன்னைக்கு ஏன் போட்டு வந்தேன்னு சொல்லுங்க. பிசு தத்துன்னு வச்சுக்கோ. அப்படியே வாய் தொடச்சுக்கலாம், கை தொடச்சுக்கலாம். சாஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வாய் கொட்டிடலாம். டெக்கரேஷன் பண்ணி ஒரு பிளேட்ல கொடுத்துருக்காங்க. சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மயோனைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு சாம்பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களே ரெடி பண்ற சட்னி, சிக்னேச்சர் சட்னி. பச்சை மிளகா அரைச்சு ஊத்துறான். எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. பச்சை மிளகா அரைச்சி ஊத்துதான். அது தக்காளி பச்சை மிளகா மசாலா இருக்கும்ல, எப்படி சாப்பிடும் போது தான் நமக்கு தெரியும். வேற தெரியும். ஸ்மெல் பண்ணும்போது அந்த பச்சை மிளகாவோட ஃபிளேவர் ரொம்ப ஹெவியா வருது. பச்சை மிளகா போட்டா பச்சை மிளகா ஃபிளேவர் தாங்க வரும். அன்வான்டட் கவுண்ட் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சட்னி எங்கேயோ சாப்பிடுதான் இருக்கு. இல்ல நம்ம அங்கே போய் சாப்பிட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஹெவியா இருக்கு. மட்டன் வந்து ஃபிஷ் வந்து எல்லாமே வந்துருச்சு. பீசஸ் தான் ஸ்மெல்லே நல்லா இருக்கு. செமையா இருக்கு ஸ்மெல். சாப்பிட்டு சொல்லுவாரு எல்லா யூடியூபர் மாதிரி நீ சாப்பிடாம அப்பெல்லாம் இல்ல, உண்மையா அப்படியே சும்மா எடுத்தாலே மட்டன் பீஸ் வருது. ரைஸ் கொடுப்பா. மட்டன் ரைஸ் பார்க்கலாம். ரைஸ் சாப்பிடலாம். நான் சொல்லுமா ரைஸ்ல டிஃபரெண்ட் டேஸ்ட். மட்டன் வேக வச்சு தண்ணி வரும்ல, அந்த தண்ணியோட ஃபிளேவர் நல்லாவே ரைஸ்ல வரும். அந்த ஃபிளேவர் தான் ரைஸா இருக்கும். தெரியுமா அதெல்லாம்? சூப்போட ஃபிளேவர் இது. வெல் பாயில்ட் அண்ட் வெல் குக்டு. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரைஸ் தனியா சாப்பிடும் போது நம்ம நல்லா அந்த ஃபிளேவர், அந்த சூப்போட ஃபிளேவர் நல்லா வரும். ஆர்டர் பண்ணது போட்டோ மட்டன் போட்டோ தான் ஆர்டர் பண்ணோம். ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடலாம். பீசஸ் நெக்ஸ்ட் இது வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கி மிக்ஸ் பீஸ் எடுப்பாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்? இந்த ஃப்ளேவர் பர்சனலா செட் ஆகல. ஏன்னா இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் ஆனால் நார்மல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ரைஸும் மிக்ஸ் பண்ணலாம். இது ரைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. சாப்பிட்டு பாரு.
அதே மாதிரி தான் இல்லையா? அது வேறையா? இது வேற. அது தொடும் போதே நமக்கு நல்லா அந்த பிசு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பட் இதுல இல்ல பட் டேஸ்டே வர மாதிரி அந்த டேஸ்ட் வர மாதிரி ஈஸி அடிக்ட் பண்ணலாம். அந்த மட்டனோட சூப் ஃபிளேவர் நல்லாவே இருக்கும் டேஸ்டா. ஃபிஷ்ல வந்து ஃபிஷ்ல வந்து என்ன ஃபிளேவர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ரைஸ் நார்மலா இருக்கு சாப்பிடுறதுக்கு. மீன் எப்படி அதே கட் பண்ண முடியாது. மீன் சரா மசாலா நல்லாவே உள்ள போயிருக்கு. சாப்பிட்டதே இல்லை. மோஸ்ட்லி ஃபிஷ் வந்து மசாலா வந்து மேல இந்த உள்ள வெந்திருக்காது அப்படி மசாலா இருக்கும். பட் ஆனா இந்த ஃபிஷ் மசாலா உள்ள வந்து நல்லா இருக்கும். கோடு போட்டு அது மசாலா இது பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபியூஷன் மேல வந்து போடுறதுதான் நல்லா சாப்பிடணும் தான். ஓகே गाइस, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கோயம்புத்தூர் வந்தா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. லொகேஷன் கீழ பை.